ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி குக்கரில் ரொம்பவே சிம்பிளாக ரெடி பண்ணக்கூடிய ஒரு லஞ்ச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம். இந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் குக்கிங் அண்ட் டிப்ஸ் கஃபே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு தவறாமல் வரும். நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். அதில் அரை மூடி தேங்காய் சேர்த்துருக்கேன். இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இதை நல்லா ஸ்மூத்தாக அரைச்சதுக்கப்புறம் இதில் நல்ல கெட்டியான தேங்காய் பாலாக 1 கப் தேங்காய் பால் எடுத்து வைக்கணும். இப்போ 1 கப் தேங்காய் பால் ரெடியாக இருக்குது. இது இருக்கட்டும். இப்போ நான் ஒரு குக்கரை ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு எடுத்திருக்கேன். இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் 2 பிரியாணி இலை, கொஞ்சமாக பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சி பூ சேர்த்துருக்கேன். இப்போ இதில் 2 பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்து வெங்காயம் நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு எண்ணெயிலேயே நல்லா வதக்கணும். இப்போ நான் இதில் 3 தக்காளி, பெரிய சைஸ் தக்காளி தான், 3 தக்காளி கட் பண்ணி எடுத்திருக்கேன். அது கூடவே 2 பச்சை மிளகாவும் சேர்த்துட்டு தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கணும். இப்போ தக்காளி நல்லா வதங்கியிருக்கு. இப்போ இதில் 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை, புதினா இலை சேர்த்துட்டு தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிடலாம். இப்போ இதில் நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மிளகாத்தூளும் மஞ்சள் தூளும் சேர்த்தாலே போதும். இப்போ இந்த மசாலா தூளை ஒரு 2 நிமிஷம் வதக்கினதுக்கப்புறம் நான் 1 கப் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். சாதாரண சாப்பாட்டு அரிசி தான் நான் எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவிட்டு நான் அப்படியே சேர்த்துருக்கேன். இப்போ அரிசியை சேர்த்துட்டு இந்த மசாலாவோட ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விடணும். அப்போ தான் அந்த அரிசியில் மசாலா நல்லா இறங்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அரிசி சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச 1 கப் தேங்காய் பாலை இதில் சேர்த்துடலாம். 1 கப் அரிசிக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி கரெக்டாக இருக்கும். நான் 1 கப் தேங்காய் பால் சேர்த்துருக்கேன், 2 கப் தண்ணி எடுத்திருக்கேன். டோட்டலாக 3 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படும். அதனால் 1 கப் தேங்காய் பாலும் 2 கப் தண்ணியும் எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். வீட்டு சாப்பாட்டு அரிசி எடுத்ததுனால தான் நான் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இந்த சாப்பாட்டுக்கு தேவையான உப்பை கடைசியாக இதில் சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா இதை கலந்துட்டு இதில் ஹை ஃப்ளேமில் ஒரு 2 விசில் விட்டால் போதும். ஹை ஃப்ளேமில் 2 விசில் விட்டதுக்கப்புறம் ஒரு 20 நிமிஷம் அப்படியே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வச்சிடணும். ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் ஓப்பன் பண்ணணும். இப்போ குக்கரை மூடிட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு 2 விசில் விட்டதுக்கப்புறம் ஒரு 20 நிமிஷம் அப்படியே விட்டுறணும். 20 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ 2 விசில் விட்டதுக்கப்புறம் ஒரு 20 நிமிஷம் நான் அப்படியே விட்டுருந்தேன். இப்போ 20 நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்த்தீங்கன்னா நல்லா பெர்ஃபெக்டாக குக்காகி வந்திருக்கும். தேங்காய் பால்லாம் சேர்த்ததுனால ரொம்பவே சூப்பரான வாசனையில் இருக்கும். நம்ம சுவையான தக்காளி சாதம் தேங்காய் பால் சேர்த்து நம்ம குக்கர்லேயே ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம். நம்ம லஞ்ச் பாக்ஸுக்கு கூட கொடுத்து விடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இதை ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணியிருக்கேன். இது கூட நம்ம பொட்டேட்டோ சிப்ஸ் வச்சு சாப்பிட்டாலே ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் உருளைக்கிழங்கு ஃப்ரை கூட வச்சு சாப்பிடலாம். லஞ்ச் பாக்ஸுக்கு கூட கொடுத்து விடலாம், ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். நம்ம இதில் தேங்காய் பால்லாம் சேர்த்துருக்கிறதுனால தக்காளி சாதம் ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சுவையாக இருக்கும். கண்டிப்பாக நான் சொன்ன இதே அளவுகளில் நீங்களும் இந்த தேங்காய் பால் தக்காளி சாதத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். குக்கர்லேயே ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சமாக ஊறுகாயும் பொட்டேட்டோ சிப்ஸும் வச்சு தான் சர்வ் பண்ணியிருக்கேன். இந்த தேங்காய் பால் தக்காளி சாதம் ரெசிபியை கண்டிப்பாக எல்லாருமே செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள்.